பரமக்குடியில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு வெண்ணிற பட்டுடுத்தி பூ பல்லக்கில் கள்ளழகர் வைகையாற்றில் எழுந்தருளும் வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த மாதம் 26ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் திருக்கோலத்தில் பரமக்குடி வைகையாற்றில் இறங்கும் வைபவம் நிகழ்ச்சிக்காக திருக்கோவிலிலிருந்து கள்ளழகர் வெண்ணிற பட்டுடுத்தி பூ பல்லக்கில் எழுந்தருளி ஆடிப்பாடி வைகையாற்றில் இறங்க புறப்பட்டார். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கள்ளழகருக்கு உற்சாக வரவேற்பளித்து வைகையாற்றில் இறங்கும் வைபவம் வெகு விமரிசையாக வெள்ளிக்கிழமை அதிகாலையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து காலை 9 மணி அளவில் தல்லாக்குளத்தில் குதிரை வாகனத்தில் எதிர்சேவை வைபவம் நடைபெற்றது. 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மதுரையில் நடைபெறும் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் போன்று பரமக்குடியில் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது.